ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ஸ்ரீராமநவமி பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வருஷம் ராமநவமிக்கு என்ன சிறப்பு இருக்குது, அந்த நாளில் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஸ்ரீராமரோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும், எப்படி வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும், செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிருஷ்ணர் அவதரித்த தினம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இல்லையா, அது மாதிரி ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தை ஸ்ரீராம நவமி அப்படின்னு ராமரோட நவமி திதியை சிறப்பித்து நாம் கொண்டாடுறோம். சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்றதல்ல அப்படின்னு மனிதர்களால் ஒதுக்கப்படும் நவமி திதியில் அவதரித்ததுனால நவமி திதி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதாவது ராமபிரான் நவமி திதியில் அவதரிச்சிருக்கிறாரு. திருமாலின் அவதாரங்களில் 7வது அவதாரமாக போற்றப்படுவது ஸ்ரீராமர் அவதாரம். தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை கடந்தும் எப்படி வாழணும் அப்படின்று வாழ்ந்து காட்டிய உன்னதமான ஒரு அவதாரம் தான் ஸ்ரீ ராமபிரான். தசாவதாரங்களில் அதிகமானவர்களால் போற்றி வணங்கப்படும் அவதாரமும் ஸ்ரீராமர் அவதாரம்தான். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரானின் அவதரித்த தினத்தையே ஆண்டுதோறும் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடிட்டு வரோம். ஸ்ரீராமர் அவதரித்தது சைத்திர மாதம் அப்படிங்கிற பங்குனி மாதத்தின் வளர்ப்பிறை நவமி திதியில் அப்படின்னு புராணங்களில் சொல்லுது. பூமியில் இருக்கிற தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட திரேத யுகத்தில் எடுக்கப்பட்ட ராம அவதாரம் தான் இந்த அவதாரம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்றைய தினம் அதிகாலையில் 1:10 முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12:25 மணி வரைக்கும் நவமி திதி இருக்கு. அதே போல ராமபிரான் அவதரித்த புனர்பூச நட்சத்திரம் ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 10:45 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10:30 மணி வரைக்கும் இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் நவமி திதி இரண்டுமே ஏப்ரல் 6ஆம் தேதியே இணைஞ்சு வர்றதுனால அன்றைய தினமே ஸ்ரீராம நவமி தினமாக நாம் எடுத்துக்கலாம். ராமபிரான் ரவிகுலம் எனப்படும் சூரிய வம்சத்தில் தோன்றியிருக்கிறாரு. இந்த முறை சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில ராம நவமி வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கு. இந்த ஆண்டு ஸ்ரீராம நவமி மிகவும் சிறப்புக்குரியதுன்னே சொல்லலாம். இந்த நாளில் ரவி புஷ்ய யோகம், சர்வார்த்த சித்தி யோகம், ரவி யோகம் ஆகிய சுப யோகங்கள் நாள் முழுக்க இருக்கு. இந்த நாளில் எந்த நேரத்திலும் பூஜை செஞ்சு சுபகாரியங்களை நாம் ஆரம்பிக்கலாம். இந்த நாளில் புதிய தொழில் தொடங்குறது, புது வீட்டுக்கு குடி போகிறது மிகவும் மங்களகரமானதாக இருக்கு. சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு இந்த நாள் ஏற்றதாக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில் வரும் ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறதுனால இந்த நாளில் சூரிய பகவானை வழிபட்டாலும் ஸ்ரீராமரை வழிபட்டாலும் வாழ்க்கையில் உயர் பதவி, உயர்ந்த நிலையை நம்மளால் அடைய முடியும். அதே போல ஸ்ரீராம நவமி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடுறாங்க. அது வழக்கத்தில் இருக்கு. ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராமபிரான் அவதரித்த புனித ஸ்தலமான அயோத்தியில் உள்ள கோயிலில் சிறப்பு பூஜைகள், கொண்டாட்டங்கள் நடக்கும். இந்த நாளில் வீடுகளில் ராமரின் பூஜை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும், வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு செய்யப்படும் பூஜைகள் மகாலட்சுமியை மகிழ்விக்கும். இதனால வீட்டில் செல்வம் பெருகும்.
சீதா பிராட்டி மகாலட்சுமியின் அம்சம் அப்படிங்கிறதுனால ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ஸ்ரீராமரையும் சீதா பிராட்டியையும் வழிபட்டோம் அப்படின்னா மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக நம்மளால பெற முடியும். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை நாம் அணியணும். ராமர் விக்கிரகமோ இல்லை ராமர் பட்டாபிஷேகம் படமோ ராமரோட படமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா வாசனை மலர்களால் அலங்கரிச்சுக்கோங்க. சிலை இருக்குது அப்படின்னா கங்கா ஜலம், பஞ்சாமிர்தம், பூக்கள், பழங்கள் படைச்சு வழிபாடு செய்யலாம். முடிஞ்சால் அந்த கங்கா ஜலம் வச்சு ஒரு சின்ன அபிஷேகம் செய்யுங்க. மஞ்சள் நிற பழங்கள், இனிப்பு வகைகள் செஞ்சு படைச்சு வழிபாடு செய்யலாம். அதே போல் ராமருக்கு விருப்பமான பால் பாயாசம், முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பானகம், நீர்மோர் படைச்சு வழிபாடு செய்யலாம். இந்த பிரசாதத்தை மற்றவங்களுக்கு கண்டிப்பாக பகிர்ந்து கொடுக்கணும். அன்றைய தினம் ஸ்ரீராமநாமம் ஜெபிப்பதும் ராமரின் புகழினை கேட்கிறதும் பாவங்களை போக்கி புண்ணியத்தை கொடுக்கும். நிறைவாக நாம் கடந்த காலங்களில் செஞ்ச பாவங்களுக்காக ஸ்ரீராமபிரானிடம் மனதார மன்னிப்பு கேட்கணும். நாம் என்ன தவறு செஞ்சுருக்கோமோ அதை மனதார ஏற்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு வழிபாடு செய்யுங்க. இதனால் ஸ்ரீராமரின் பரிபூர்ண அருள் கிடைச்சி வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நிகழும், நன்மைகள் அதிகரிக்கும். அதனால நம்பிக்கையோட நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சு பலன் பெறுங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தான். அதனால ஸ்ரீராமபிரானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.